வணக்கம். தாவேக்கா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியா குடுத்தாங்கல்ல, பயிர்க்கடன் தள்ளுபடி. அத இப்ப பயிர்க்கடன் தள்ளுபடின்ற பேர்ல ஒரு மோசடிய இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அத தான் நம்ம பேச போறோம் இப்ப. என்னன்னா, தேர்தல் வாக்குறுதி அவங்க என்ன குடுத்தாங்கன்னா, சிறு குறு விவசாயிகள் இருக்காங்கல்ல, அதாவது 5 ஏக்கருக்கு உள்ள வச்சிருக்கவங்க. இவங்கள தான் சிறு குறு விவசாயம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்கன்னா, அவங்க என்ன பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்களோ, அத முழுமையா பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில் நம்ம விஜய் சார் சொன்னார். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சிறு குறு தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, குறு விவசாயிகள் 2 ஏக்கருக்குள்ள உள்ளவங்கலாம் குறு விவசாயிகள். அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, 50,000 ரூபா பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க 50,000 தள்ளுபடி செய்யப்படும். ஆனால் அவங்க 1 லட்ச ரூபா வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெறும் 5,000 ரூபா மட்டும்தான் தள்ளுபடி. மீதி 95,000 ரூபாயும் அந்த விவசாயிகள் தான் செலுத்தி ஆகணும். அதே மாதிரி தான் சிறு விவசாயிகள் 50,000 ரூபா வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதி தான், 25,000 ரூபா தான் அவங்களுக்கு தள்ளுபடி ஆகும். அதே அவங்க 1 லட்ச ரூபா வாங்கியிருந்தாங்கன்னா அதே 5,000 ரூபா தான் தள்ளுபடி ஆகும். மீதி 95,000 ரூபாயும் அந்த விவசாயிகள் தான் கட்ட போகிறாங்க. இது மிகப்பெரிய மோசடி. தேர்தல் வாக்குறுதியாக ஒன்று சொல்லிட்டு அதன் மூலமாக ஓட்டு வாங்கி இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு முதலமைச்சராக உக்காந்துட்டு நீங்கள் இப்படி ஒரு மோசடியான விஷயத்தை மக்களை ஏமாற்றி இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது எந்த விதத்திலும் நியாயம்? எப்படி இதை ஏற்றுக்கிடுவாங்க? மக்கள் என்ன முட்டாள்களா? இதுக்கு தான் இன்றைக்கி விவசாய சங்கங்கள் இன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது சிஎம் சார் மறுபரிசீலனை பண்ணி சிறு குறு விவசாயிகள் அனைத்து விவசாயிகளும் ஆனால் 5 ஏக்கருக்குள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் எல்லாத்தையுமே முழுமையாக தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை இன்னைக்கு முன் வச்சிருக்காங்க. அதை மறுபரிசீலனை பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். நன்றி.